பஹ்ரைனில் நடைபெற்ற உலக சாம்பியன் ட்ரையத்லான் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் ஜெர்மனி வீரர்கள் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றனர். பஹ்ரைனின் பனாமா நகரில் உலக சாம்பியன் ட்ரையத்லான் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் முதல் 1.2 மைல் தூரம் நீச்சலும், அதைத் தொடர்ந்து 56 மைல் தூரம் சைக்கிள் பந்தயமும், அடுத்து 13.1 மைல் மாரத்தான் பந்தயமும் நடைபெற்றது. ட்ரையத்லான் ஆடவர் பிரிவில் நீச்சல் போட்டியில் பீரங்கி சத்தம் கேட்டதும் வீரர்கள் தண்ணீரை கிழித்து கொண்டு சுறா வேகத்தில் நீச்சலடித்தனர். நீச்சல் போட்டியின் தொடர்ச்சியாக சைக்கிள் பந்தயமும் நடைபெற்றது. சிறப்பாக செயல்பட்ட ஜெர்மனி வீரர் மைக்கேல் சைக்கிள் பந்தயத்தில் முன்னோக்கி சென்றார். இதனைத் தொடர்ந்து மாரத்தான் பந்தயத்தில் நட்சத்திர வீரரான மைக்கேல் முழு திறமையை வெளிப்படுத்தி சாம்பியன் பட்டம் வென்றார். இவருக்கு அடுத்து பந்தய தூரத்தை 2 நிமிடம் பின்னர் கடந்த மற்றொரு ஜெர்மன் வீரர் ஆண்ட்ரியாஸ் 2ஆம் இடம் பிடித்தார். இதேபோல் மகளிர் பிரிவில் டென்மார்க் வீராங்கனை ஹெல்லே பந்தய தூரத்தை 3 மணி நேரம் 55 வினாடிகளில் கடந்து சாம்பியன் பட்டம் வென்றார். இவரை தொடர்ந்து பிரிட்டன் வீராங்கனை ரேச்சல் ஜாய்ஸ் 3 நிமிடம் பின்தங்கி 2ஆம் இடம் பிடித்தார்.